ஹாய் வணக்கம். நேற்று என்னுடைய பிறந்த நாள் வீடியோ போட முடியல. எல்லாரும் என்னை விஷ் பண்ணுங்கள். எங்கள் ஆளுங்க வந்து என்ன மேடம் எதுவுமே நான்வெஜ் எதுவுமே பண்ணல போலன்னாங்க. அதனால் இன்றைக்கி வந்து சிக்கன் செஞ்சிட்ருக்கேன். பாருங்க, இன்றைக்கி சிக்கன் சமையல். இது வீடு கிடையாதுங்க, டெய்லர் ஷாப். அதனால் வந்து இடம்லாம் இப்படி தான் இருக்கும். வீட்டில் எதுவும் சமைக்கல, அப்படியே திருப்பி கம்பெனி காமிச்சிட்டு. இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல்? இன்னைக்கா சிக்கன் குழம்பு, ரைஸு, அவ்வளோதான். இங்கே அவ்வளோதான் செய்ய முடியும். வீட்டில் எல்லா வசதியும் இருக்கும், பண்ணலாம். இங்கே அப்படி கிடையாதுல்ல. ஓகே, கஷ்டமாக தான் இருக்குது, நிற்கவே முடியலையே. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். நான்வெஜ் நல்லாவே சமைப்பேன்பா. ஆனால் வெஜிடேரியன் தானே வராது. வெஜிடேரியன் சுத்தமாக வராது. வெஜிடேரியனே எங்கள் வீட்டில் சமைக்க மாட்டோம். வெஜிடேரியனே கிடையாது, ஒன்லி நான்வெஜ். சனிக்கிழமை மட்டும்தான் வெஜ்ஜி, அதுவும் அன்றைக்கி தயிர் சாதம் சாம்பார் சாதம். நேற்று ரொம்பவே நல்லா போச்சு. பிறந்த நாள் வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த சந்தோஷத்துலேயே வீடியோ போடலை, சாரி. என்னை விரும்பும் நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கீங்க, எனக்காக கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. இது நல்லா கிரேவி ஆகணும். ஓகே, அப்படியே சிக்கன் குழம்பு பிடிச்சிக்கலாம். அப்படியே நல்லா அது அங்கே வீடியோ முடியலையே நான்னா. கேமராமேன் வேறு யாரும் இல்லை, அது நானே தான். அவங்க சமைச்சுன்னுக்குறாங்கன்னு எனக்கு கேமராமேன் வேலை பார்க்க. இதுங்க நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்துட்டு வரேன். பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கின்னுக்குறாங்க, இப்போ தான் போடுறாங்க. ஆயில் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ஊற்றுங்க. சிக்கனில் ஆயில் வராது, ஓவர் ஆயில் உடம்புக்கு ஆகாது. சிக்கனில் ஆயில் வராது, தண்ணி விடும், கொழுப்பு வரும். சிக்கனில் கொழுப்பு வரும், அது நம்ம ஜாஸ்தி ஆகிட்டு, அதை நம்ம சொல்லக்கூடாது. சிக்கன் கொதிக்குது. நான் அது லாங் வீடியோ எடிட் பண்ணி தரேன். இங்கே ஒரு ஜீவராசி வந்து பார்க்குறாங்க என்ன சமைக்கிறோன்னு. என்ன சமையல் வேலை முடியலங்க தம்பி. अच्छा சமையல் பண்ணணும், டேஸ்ட்டாக சமையல் பண்ணோமா பார்க்கலாம். ஆயில் இல்லையா? அதான் ஆயில் கம்மியாக நம்ம தான் ஃபீல் ஆகுது எனக்கு. உதாரணம் இருக்கிற ஸ்டாப்லர் அடிக்க சொன்னோம், இல்லைன்னா எலி அமக்கலம் பண்ணிடும். நம்ம இங்கே தானே இருக்கிறோம். இங்கே இருந்தாலும் பெருசலி நானும் சிறு எலினே. அவங்களாம் ஆயில் நிறைய ஊற்றி சாப்பிடுவாங்க, நம்ம உடம்பு பூரா கொழுப்பாகுது. பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னு தெரில. கட் பண்ணும்போது எனக்கு வீடியோ எடுக்க சொல்ல நான் உட்காந்து செல் நோண்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீ வீடியோ பிடி நான் போடுறேன்றாங்க. எவ்வளோ கிலோ கறி? எவ்வளோ கிலோ கறி? 2 kg. ஓகே, உங்கள் கமெண்ட்டில் கட்டி தான் இல்லையா? கத்திரிக்கோளால் விட்டுறீங்க.
சக்தியில் இப்போ எங்கே போய் தேடுவேன்? இன்னொரு பெஸ்ட் போடனா வேகத்துக்கு டைம் ஆகும். நல்லா தலைன்னு வேகுது. வாவ், செம்மையா இருக்கு. இந்த மாதிரி செஞ்சு வந்து நாங்கள் எப்போ சாப்பிட்ருக்கோன்னா இதே கமெண்டில் ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே தான் இருந்தோம், அப்போ செய்வோம். அதுக்கப்புறமா ஒரு ப்ராப்ளம்னால இஷ்யூவால் நாங்கள் வேறு கம்பெனி மாற்றியாச்சு. அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு ஒன்றுமே நாங்கள் செஞ்சு சாப்பிடல. ஒரே ஒரு வாட்டி இதே மாதிரி சிக்கன் குழம்பு வச்சு தந்தாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவுமே நாங்கள் பண்ணுறதில்ல. அதோடு இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு வருஷம் முடிஞ்சு இன்றைக்கி தான் நாங்கள் இதை செய்கிறோம். இதெல்லாம் வயல்வெளியில் போய் கிராமப்புறத்தில் அடுப்பு பற்ற அதுக்கு ஒரு நாள் லீவு தந்து கூட்டு போகணும், சமைக்கணும். டோன்ட் ஃபீல் சமைச்சிடலாம். அந்த இடத்துல உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு நல்லா மரத்தடியில் படுத்து தூங்கி ஏஞ்சி வரணும். இது நல்லா இப்போது சுண்டணும். எங்ககிட்ட கேஸ் ஸ்டவ் தான் இல்லை, கரண்ட் அடுப்பு தான். அதனால் இதிலே சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். அதனால் நாங்கள் இப்படி தான் சமைச்சாகணும். இங்கே ஃபஸ்ட்டு இப்போ வேலை செய்கிறவங்களோட நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ போடக்கூடாது, குழம்பு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அது லாஸ்ட்டாக கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கலரு டெக்கரேஷன் பண்ணல அப்போதான் பண்ணிக்கலாம். கலருங்க முதல்ல, கலருல ஆய் வந்துலிக்கூடாது. ஆமாம், இதில் குழம்பு எல்லாருக்கும் குழம்பு வைக்க முடியாது போல இருக்குது. கறி மட்டும்தான் சாப்பிடணும். பிரியாணி செஞ்சாதான் குழம்பு டேஸ்ட்டு பிரியாணி வேறு. கொஞ்சமாக சாப்பிட்டாலும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காது. என்ன சாப்பாடு பிடிக்கும்னு சொல்லி. எனக்கு பிரியாணியோட சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி அப்படி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அதோட உங்களுக்கு மீன் தான் ரொம்ப பிடிக்கும். வஞ்சிர மீன் வஞ்சிர மீன் தலை நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. மீனில் தலை, வஞ்சிர மீன் தலை, வவ்வால் மீன், கொடுவா, சின்ன மீன்லாம் சாப்பிட வராது. இப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். இங்கே தான் சரியான மழை பெய்யுது, இருந்தாலும் நாங்கள் சமையல் செஞ்சு சாப்பிட்டுன்னுக்குறோம். இல்லை தண்ணி வேறு ஊற்றலைன்னு பார்த்தேன், நல்ல வேலை மழையை வந்து ஊற்றிச்சு. இன்னைக்கு காலையிலே கொஞ்சம் தூருனுச்சு, பட் இருந்தாலும் பேயாதுன்னு நினச்சோம், பேஞ்சிச்சு. இங்கே எல்லாருமே அப்படிதான். இங்கே இப்படி கொஞ்சம் ஜூமிங்கில் பார்த்தீங்கன்னா கூட அங்கே பின்னாடி பஸ் ஸ்டாண்டு, அங்கே பஸ் ஸ்டாண்டு இருக்குது, அங்கே எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க மழைக்கு ஒதுங்கி. நான் இங்கே மழையில் வீடியோ பிடிச்சின்னுக்கிறேன், இவங்க எங்கள் உள்ள நின்று பார்த்துன்னுக்குறாங்க. இதோட செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி தான் இவங்க அடிக்கடி ஆடினுக்குறாங்க. மழை நின்று போகட்டும், மழையே துணி போடு. கேமரா மேலே வச்சிடாதீங்க. யாருக்கு அந்த பனியனு? ஏதோ அந்த பனியனை மட்டும் விட்டாங்க, நஞ்சிருக்கோம். இந்த கோழி இப்போ இல்லாமல் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் ஆயிருக்கோம் போலோ. பரவாயில்ல, யாருக்கும் உஷாராக எடுத்து உள்ள வச்சுருக்காங்களா? எந்த ஜீவராசின்னு தெரியல. அம்மாவை தான் இருக்கலாம், வேறு எந்த ஜீவராசி.
காமாட்சி. எங்கள் காமாட்சி ஆண்டி இந்த கம்பெனிக்கே மேனேஜர் இவங்க தான். அதனால் நாங்கள் என்ன சொன்னாலும் இந்த காமாட்சி ஆண்டி செய்யும். ஹாய் சொல்லுங்கள். வீடியோ யூடியூபுக்கு. இது 2வது ஜீவராசி எங்கள் அத்தை. வீடியோ எடுத்துனுக்குறேன். இந்த மாதிரி அடிக்கடி கோளாரம் பேசுவாங்க. அதே மாதிரி அச்சா காரிகர் நல்லா வேலை செய்வாங்க. சத்தியமாக வீடியோ தான் தத்துனுக்குறேன். இது கோட் மேக்கர். இது கோட் மேக்கர். ஆமாம், ஆலினால் அழகு ராஜா இங்கே. சரி, பேண்ட் மேக்கர் ஆலினால் அழகு ராஜா. இந்த கோட் கூட அவர் தான் தைச்சாரு. இந்த இடமே அவருக்கு தான் சொந்தம். இந்த ஒரு ஜீவராசி இருந்துச்சு மாமூல. இவங்க தான் பேண்ட் மேக்கர். இவங்களுக்கு அப்பப்போ அடிக்கடி விக்கல் எடுக்கும். தண்ணி குடிக்கினாலும் குடிக்க மாட்டாங்க. கேட்டால் தண்ணி குடினா அதான் ஒன்றும் ஆகாதுன்னுவாங்க. இதான் சொல்கிறாங்க. இவங்களை என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். என்ன பண்ணுறாங்கன்னு வேறு தெரில. போய் பார்க்கலாம். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? தண்ணி ஊற்றலாம்ல. ஐயோ, கரண்ட் வேறு வெடிக்கிட்ட பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. யாரும் மாதிரி ஆஃப் ஆயிடுச்சுன்னா அவள்தான் வெந்தும் வேகாத கறியை தான் சாப்பிட வேண்டும். எத்தனை ஹோட்டல் கடைக்கு தான் ஓடணும். இதை கொஞ்சம் வேக வச்சு கொடுங்கணும். தண்ணி ஊற்றிடலாமா? ஊற்றணும். நிறைய ஊற்றணும். இதுக்கு மேலே நிறைய ஊற்றுறதுக்கு இடம் கிடையாது. சோறு வச்சிட்டிங்களா? ஆ, வச்சிட்டிங்களா ஃபஸ்ட்டு? என்னடா வீட்டில் 5-3 வதக்கி போட்டு குழம்பு வச்சாலும் இந்த ஏதோ இருந்தும் இல்லாதும் செய்கிற டேஸ்ட்டு அது வேறு தான். ஒரு கிராமத்து சமையல் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக. எங்களுக்கு மூடு வந்துச்சுன்னா செய்வோம். அதே மூடு போச்சுன்னா அப்படியே விட்டுருவோம். சிக்கன் குழம்பு ரெடி. இனிமே இது வெந்த பிறகு சாப்பிட வேண்டியது தான். ரெடி. அதான்.